தொடர்ந்து நம்ம கவர்மெண்டுடைய அப்டேட் ஸ்கீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா ஜூலை மாசத்துடைய பணம் கிரெடிட் ஆயிருக்கு. பொதுவாக பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாசத்துடைய 15ஆம் தேதி நமக்கு பணம் கிரெடிட் ஆயிட்டே தான் இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா இந்த மாசமும் நமக்கு பணம் கிரெடிட் ஆயிருக்கு. யார் யாருக்கெல்லாம் ஆகிருக்கு, யார் யாருக்கெல்லாம் ஆகல, ஏதாவது ரிஜெக்ட் ஆயிருக்காங்களா, இல்ல புதுசா ஏதாவது அப்ளை பண்றதுக்கோ, இல்ல இந்த தடவை மனு கொடுத்தவங்களுக்கு என்னென்ன சான்ஸ் இருக்கு, எவ்வளவு அப்டேட் ஆயிருக்குது, 1000 ரூபாவா இல்ல உங்களுக்கு கிரெடிட் பாத்தீங்கன்னா 2500 ரூபாய் இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா தகவலையும் இந்த வீடியோல பார்க்கலாம். முதல்ல பாத்தீங்கன்னா இந்த மாசத்தை பொறுத்தளவுக்கு யாரெல்லாம் கடந்த மாசம் வரையும் வாங்கினாங்களோ அவங்களுக்கு அப்டேட் ஆயிருக்கு, ஃபுல்லாவே கிரெடிட் ஆயிருக்கு. அதே சமயத்துல நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி இருந்தே அவர்களுக்கு வர்றதில்லைன்னு சொல்றாங்க. இதுவரையும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து என்ன தகவல் கொடுத்திருக்காங்கன்னா, யாரையும் இவங்களா இன்னும் ரிஜெக்ட் பண்ணல. டிவிகே கவர்மெண்ட் வந்ததுல இருந்து போன ஆட்சியில வாங்கின யாரையுமே ரிஜெக்ட் பண்ணல, நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சிலர் சொல்றாங்க இந்த 3 மாசமாவே எங்களுக்கு வரலன்ட்டு. அப்படி வராம இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. எந்த அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணிருக்கீங்களோ அந்த அக்கௌண்ட்டை செக் பண்ணி பாருங்க. மினிமம் பேலன்ஸ் அதுல இருக்கான்னு பாருங்க. சில டைம் மினிமம் பேலன்ஸ் இல்லாட்டினா ஃபைன்ல உங்களுக்கு போயிடும். சிலர் பாத்தீங்கன்னா ஆதார் லிங்க் பண்ணிருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை விட்டுட்டு மத்ததை செக் பண்றீங்க, அதனால உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். நீங்க ஆதார் லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அது வரும். அதனால பேங்க் அக்கௌண்ட் எதை கொடுத்திருக்கீங்களோ அதுல ஆதார் லிங்க் பண்ணிருந்தீங்கன்னா உங்களுக்கு வரும். இதுவரை எதுல வந்துட்டு இருந்துச்சோ அதுல இந்த மாசமுமே வந்துட்டு இருக்குது. ஒரு சிலர் சொல்றது பார்க்கும்போது பேங்க் தரப்புலதான் பிரச்சனையா இருக்குமோ தவிர கவர்மெண்ட் தரப்புல இருந்து இதுவரை வாங்கினவங்கள நிறுத்தல. அப்ப நிறுத்துறேன்னு சொல்லியிருந்தாங்களேன்னு கேட்டா, ஆமா, ஒரு சிலரை என்ன சொல்றாங்கன்னா தகுதி இல்லாதவங்க நீக்க போறோம்னாங்க. ஆனா அந்த நீக்கக்கூடிய லிஸ்ட்டை இன்னும் வெளியிடல. அப்படின்னா இன்னும் நீக்கலேன்னு அர்த்தம். இனிமேல் நீக்க போறாங்க. நீக்குனா அப்ப நம்ம பாத்துக்கலாம் யாருக்கு வருது வரலன்ட்டு. இப்ப 1,31,00,000 மக்களுக்கு பாத்தீங்கன்னா வந்திருக்கு. சரி, எவ்வளவு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 1000 ரூபாய் தான் வந்திருக்கு வழக்கம் போல. ஏன் 1000 ரூபாய் தான் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, பட்ஜெட் போட்டதுக்கு பிறகுதான் அந்த 2500 ரூபாய்க்கு உயர்த்துவோன்ட்டாங்க. அந்த உயர்த்துறதையும் பாத்தீங்கன்னா படிப்படியாதான் உயர்த்துவோம்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த மாசம் 1000 ரூபாய் தான் வந்திருக்கு. சரி, புதுசா இருக்கிறவங்க யாருக்காவது வந்திருக்கான்னு கேட்டீங்கன்னா, போன தடவை மறுபரிசீலனை ஆயிருப்பாங்க பாருங்க. அதாவது கடைசி முகாம்ல அப்ளை பண்ணி மறுபரிசீலனை போய் அதுல செலக்ட் ஆனவங்களுக்கு வேணா இந்த தடவை வந்திருக்குமோ தவிர மத்தபடி புது ஃபார்ம் யாருக்கும் கொடுக்கல, புதுசா யாரையும் செலக்ட் பண்ணல. அதனால புதுசா யாருக்கும் வந்துக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆனா இந்த 2வது தடவை முகாம்ல, அதாவது எலெக்ஷன் வர்றதுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி முகாம்ல செலக்ட் ஆனவங்க, செலக்ட் ஆகாம அப்ளை பண்ணவங்க இருக்காங்க பாருங்க. அவங்களதான் மறுபரிசீலனை பண்ணி என்ன பண்ணாங்கன்னா இந்த தடவை ஜாயின் பண்ண போறதா சொல்லியிருந்தாங்க. அது இல்லாம எனக்கு வேணும், ஆனா எப்பதான் எனக்கு வரும், நான் ஏதாவது மனு கொடுக்கணுமா, ஏதாவது லெட்டர் கொடுக்கணுமா, கம்ப்ளைண்ட் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி பாத்துருந்தீங்கன்னாவே தெரியும். மினிஸ்டரே அறிவிச்சாங்க ஸ்டேஜ்ல. என்ன சொன்னாங்கன்னா, மகளிர் உரிமை தொகைக்கான அந்த இது இன்னும் முழுசா என்ன அதுக்கான வேலை போயிட்டு இருக்கு, இன்னும் நடைமுறைப்படுத்தல. அதனால யாரும் வெயிட் பண்ணாதீங்க, மனு கொடுக்குறோம் லெட்டர் கொடுக்குறோம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணாதீங்க. உங்களை நாங்க என்ன பண்ணுவோம், தகுதியானவங்களை நாங்களே தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருந்தாங்க. அதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, யாருமே புதுசா இப்ப அப்ளை பண்ணவோ இல்ல இப்ப மனு கொடுக்கவோ இப்ப லெட்டர் போடவோ முடியாது. அதனால உங்களுக்கு வரல, நீங்க இதுவரை வாங்கவே இல்லை, இந்த மாசமும் வரலைன்னா நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா அந்த ஸ்கீம் எலாபரேட் பண்ணும்போது உங்களை ஜாயின் பண்ணிப்பாங்க. ஆனா இந்த மாசம் தனித்தனியா யாரும் வாங்கல. நிறைய பேர் தவறா என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா, அப்பப்ப ஒவ்வொரு மாசமும் ஒரு சிலர் புதுசா வாங்கிட்டு இருக்காங்க, அப்ப நமக்கு எப்படி வாங்குறது அப்படிங்கறத கேக்குறீங்க. அப்படி யாரும் புதுசாலாம் வாங்கல. போன தடவை ஆட்சியில வாங்கினவங்க மட்டும்தான் இப்ப வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் அதே 1000 ரூபாய் தான் கிடைச்சிட்டு இருக்கு. 60 வயசை தாண்டினவங்களுக்கும் கிடைச்சிட்டு இருக்கு. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். 60 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு மகளிர் உரிமை தொகை இல்லைன்னு சொல்லிட்டு அறிவிச்சிட்டாங்க. அறிவிச்சாலும் அவங்களுக்கு முதியோர் தொகை தான் சொல்லப்பட்டாலும் கூட மகளிர் உரிமை தொகை இன்னும் அவங்களுக்கு வந்துட்டு இருக்கு. எது வரைனா அவங்கள முதியோர் தொகைக்கு மாத்திர வரி வந்துட்டு இருக்கும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது, உங்களுக்கு இந்த மாசம் 1000 ரூபாய் எல்லாருக்குமே வந்திருக்கு. 60 வயசுக்கு மேல கீழே எல்லாருக்கும் வந்திருக்கு. அப்ளை பண்ணி வாங்கிட்டு இருக்கவங்களுக்கு மட்டும் வந்திருக்கு. அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆனவங்களுக்கு வரல. மறுபரிசீலனை போய் செலக்ட் ஆனவங்களுக்கு வந்திருக்கு. ஆனா நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா அதுவும் இல்ல, ரொம்ப குறைந்த எண்ணிக்கை தான். அதனால இப்போதைக்கு பழைய ஆட்களுக்கு மட்டும் தான் வந்திருக்கு. புது ஆட்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அவங்கதான் என்ன பண்ணணும், நியூ ஃபார்மை வெளியிடணும். இல்லாட்டினா என்ன பண்ணணும்னா, ஃபார்மே விடாம அவங்க சொல்றாங்க பாருங்க, இதுக்கு தகுதியானவங்க ஒரு 2.5 கோடி மக்கள் இருக்காங்க, அதுல 2 கோடி பேர் மகளிர் உரிமை தொகைக்கு எலிஜிபிள் அப்படிங்கிறாங்க பாருங்க. அதை எந்த அடிப்படையில 2 கோடின்னு சொன்னாங்களோ அந்த 2 கோடி அவங்களே என்ன பண்ணுவாங்களாமா,
அப்படியே லிஸ்டுக்குள்ள கொண்டு வந்து கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க. அதுதான் வந்து ரமேஷ் அவர்கள் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட வந்து சொல்லியிருந்தாரு மினிஸ்டர். ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதுக்கான வேலை இந்த மாசம் நடக்கல. அப்ப நாங்க கொடுப்போம், நாங்களே தேர்ந்தெடுத்துப்போம், 2 கோடி பேர்த்த வந்து இருக்காங்க அந்த லிஸ்ட்ல அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த 2 கோடி பேரை வந்து இந்த மாசம் கொடுக்காதனால பழைய 1.25 கோடி பேத்துக்கு தான் வந்துட்டு இருக்கு. இப்ப நீங்க ஒண்ணும் பண்ண முடியாது, கவர்மெண்டே தான் இது பண்ணுவாங்க. அதனால அது வரையும் வந்து மனு கொடுக்கறது, ரொம்ப அலையிறது, கஷ்டப்படுறது, எனக்கு ரொம்ப தேவையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க எவ்வளவோ மெனக்கிடுறீங்க. ஆனா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பிரயோஜனம் இல்லாம தான் இருக்கும். நீங்க அடுத்தடுத்த அறிவிப்புகள் வர்ற வரையும் வாங்காமல் இருக்கிறவங்க கொஞ்சம் காத்திருக்க வேண்டியதா இருக்கும். நம்ம தொடர்ச்சியா அதை பத்தி அப்டேட் போட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்மளை பார்த்துருவாங்க. மகளிர் உரிமை தொகை வந்து உயர்வானா அதையும் நம்ம சொல்லுவோம். இந்த மாசம் 1000 ரூபாய் தான் வந்திருக்கு, 2500 ரூபாய் வரல.